Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம Google Ads ஓட assets அப்படின்னா என்ன, அப்புறம் எத்தனை டைப் ஆஃப் assets இருக்கு அப்படின்றத பற்றி தான் நாம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக Google Ads பார்த்தீங்க அப்படின்னா Google Ads எக்ஸ்டென்ஷனை Google Ads Asset அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த அசெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். லைக் நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களுடைய யூசருக்கு ஷோ பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சர்வீசஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற மல்டிபிள் பேஜஸை நீங்கள் காட்ட முடியும். அப்புறம் டைனமிக்காக உங்களுடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ் இமேஜை காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய கேம்பெயினில் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆட்கான சர்ச் ரிசல்ட்ஸ்லேயே நம்ம யூசருக்கு காட்டுறதுனால நிறைய பேர் நம்மளுடைய பிசினஸை சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே கூகுள் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4 அசெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சைட் லிங்க்ஸ், கால் அவுட், இமேஜ், அப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு அசெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னும் ஒரு சில அசெட் டைப் வந்து இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த அசெட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணா கூகுள் நம்மளுடைய கேம்பெயின்கான காஸ்ட் பர் கிளிக் அதிகப்படுத்திடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஸோ உங்களுடைய கீவேர்டுக்கு என்ன பிரைஸோ அதே பிரைஸ் தான் ஒவ்வொரு கிளிக்குக்கும் கூகுள் ஆட்ஸ் நம்ம கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து இங்க கூகுள் ஆட்ஸ்ல இருக்கிற எல்லா அசெட்டையும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சைட் லிங்க் அசெட், அதுக்கப்புறம் கால் அவுட், அப்புறம் ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட், அப்புறம் கால் அசெட், லீட் ஃபார்ம் அசெட், அதுக்கப்புறம் இமேஜ், லொகேஷன், பிரைஸ், அஃபிலியேட் லொகேஷன், அப்புறம் ஆப் ப்ரொமோஷன், அப்புறம் பிஸ்னஸ் லோகோ அண்ட் நேம் அசெட். ஸோ இந்த மாதிரி 12 அசெட்ஸ் வந்து கூகுள் ஆட்ஸில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன சர்வீஸ் தரோம் அப்படின்றத எக்ஸாக்டாக காட்ட முடியும். சரி வாங்க இதை பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சைட் லிங்க் அசெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைட் லிங்க் அசெட் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் கேம்பெயின் அப்புறம் வீடியோ கேம்பெயினில் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைட் லிங்க் அசெட்டை நீங்கள் நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணும்போது நிறைய ஆட்ல வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ரைட் சைடில் காட்டியிருக்கிற ஆடை பாருங்க. இங்க Google Ads Course, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், யூடியூப் SEO கோர்ஸ். ஸோ இந்த நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் கொடுத்துருக்கிற டைட்டிலை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைட்டிலுக்கான ரெஸ்பெக்டிவ் லேண்டிங் பேஜுக்கு வந்து யூசர் வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ நார்மலாக ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஒரே ஒரு லிங்க் தான் கொடுக்க முடியும். ஸோ யூசர் எதை கிளிக் பண்ணாலுமே அவங்க அந்த பர்டிகுலர் லிங்க் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இங்கே மல்டிபிள் யூஆர்எலுக்கு நீங்கள் யூசரை டைரெக்டாக ரீட் பண்ண வைக்க முடியும். ஸோ இதனால நீங்கள் என்ன சர்வீஸ் தரீங்க அப்படின்றது யூசரால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். அடுத்து இந்த சைட் லிங்க் அசெட்டை யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் நம்ம கொடுக்குற மல்டிபிள் யூஆர்எலை எப்போ வேணால் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேம்பெயினில் போயிட்டு நம்மளுடைய மெயின் யூஆர்எலை மாற்றணும் அப்படின்னா அப்போ திரும்பவும் அது ரிவ்யூ ப்ராசஸ்க்கு போயிட்டு ரன் ஆகவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் இங்கே இன்ஸ்டன்ட்டாகவே உங்களுக்கான அப்ரூவல் கிடைச்சிரும். அப்புறம் இந்த சைட் லிங்கை யூஸ் பண்ணி எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கவுண்ட் உங்களால் கூகுள் ஆட்ஸில் பார்த்துக்க முடியும். அப்புறம் கன்வர்ஷன் ட்ராக்கிங்கில் எத்தனை பேர் சைட் லிங்கில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ண முடியும். அப்புறம் ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற சைட் லிங்கை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும். அப்புறம் எந்த டைமில் உங்களுடைய சைட் லிங்க் அசெட் வந்து ரன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஷெட்யூலை நீங்கள் இங்கே செட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பர்டிகுலராக 9 to 12 இந்த ரேஞ்சில் என்னோட சைட் லிங்க் அசெட்டை ஆட்ல இன்க்ளூட் பண்ணிக்காங்க அப்படின்னு நம்ம கூகுளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க முடியும். ஸோ மொபைல் டிவைஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைட் லிங்க் அசெட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டைட்டில் மட்டும் தான் அப்பியர் ஆகும். இங்கே சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷனுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்பியர் ஆகாது. ஸோ நான் இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இங்கே Google Ads Course அப்புறம் SEO Course அப்படின்ற டைட்டில் மட்டும்தான் அப்பியர் ஆகுது. அடுத்து இந்த சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷனை நம்ம அக்கௌண்ட், கேம்பெயின், ஆட் குரூப் இந்த 3 லெவல்லையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் உங்களுடைய சைட் லிங்க் அசெட்கான டைட்டிலை 25 கேரக்டர்ஸ்க்குள்ளவே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இருந்தாலும் நீங்கள் 35 கேரக்டர்ஸ்க்குள்ள கால் டு ஆக்ஷன் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. இது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய கேம்பெயினுக்கு கொடுக்கும். அப்புறம் டூப்ளிகேட் சைட் லிங்க் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரே சர்வீஸ் யூஆர்ல நீங்க மல்டிபிள் நேம்ல சைட் லிங்கா கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் அப்ரூவே ஆகாது. ஸோ அதனால உங்ககிட்ட 2 சர்வீஸ் தான் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த 2 சர்வீஸ் பேஜுக்கான யூஆர்எல் எடுத்து 2 சைட் லிங்கை கிரியேட் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கூகுள் நம்ம கிட்ட சஜஸ்ட் பண்றது மினிமம் ஒரு 4 சைட் லிங்க் அசெட் ஆச்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கூகுள் பெஸ்ட் பர்ஃபார்மிங் சைட் லிங்கை எடுத்து எலிஜிபிள் யூசருக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதனால மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய கேம்பெயினுக்கு வந்து கிடைக்கும். சரி வாங்க இப்போ இந்த சைட் லிங்க் அசெட்டை எப்படி நம்மளுடைய கேம்பெயினில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பப்ளிஷ் பண்ண இந்த வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினுக்கு சைட் லிங்க் அசெட்டை வந்து நம்ம இன்னைக்கு ஆட் பண்ணுவோம். இதுக்கு எந்த கேம்பெயினுக்கு நீங்கள் இந்த சைட் லிங்க் அசெட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேம்பெயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்ஸ் அண்ட் அசெட் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இங்கே அசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.
இங்கே கம்ப்ளீட் அசெட்கான லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நாம் இன்னைக்கு பண்ண போகிறது சைட்லிங்க் அசெட் தான். அதனால் சைட்லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த சைட்லிங்கை 3 லெவலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கேம்பெயின் லெவலில் தான் பண்ண போகிறோம். அதாவது வெப்சைட் டிராஃபிக் சர்ச் அப்படின்ற கேம்பெயினுக்கு மட்டும் நம்ம இந்த சைட்லிங்கை ஆட் பண்ண போகிறோம். இங்கே சைட்லிங்க் டெக்ஸ்ட், ஸோ இதுதான் கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் 1, டிஸ்கிரிப்ஷன் 2, அதுக்கப்புறம் ஃபைனல் யூஆர்எல், இதை தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் அப் டு 4 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே மினிமம் ஒரு 4 சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி நான் கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான 2 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனல் யூஆர்எல்ல இந்த கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ்க்கான ரெஸ்பெக்டிவ் பேஜோட யூஆர்எல் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் என்னோட லேண்டிங் பேஜோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் simplified e-learning.in அப்படின்ற யூஆர்எல்ல கொடுத்துருக்கேன். அடுத்து இதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷனையும் ஃபில் பண்ணிக்காங்க. ஸோ இதுக்கும் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன், அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 4 சைட்லிங்க்கும் நான் ஃபில் பண்ணிட்டேன். அதாவது ஃபேஸ்புக் ஆட்ஸ், அதுக்கான லிங்க்ல நான் simplified e-learning.in/facebook அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அதுக்கான யூஆர்எல், அதுக்கப்புறம் யூடியூப் SEO கோர்ஸ், அதுக்கான யூஆர்எல். ஸோ ஒவ்வொரு சைட் லிங்க்கும் நீங்கள் யூனிக்கான யூஆர்எல் தான் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் அப்படின்றத எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன் won't appear in your ad அப்படின்ற ஒரு வார்னிங் மெசேஜை கொடுப்பாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனுக்கும் நீங்கள் யூனிக்கான யூஆர்எல் கொடுங்க. அடுத்து சைட்லிங்க் யூஆர்எல் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இங்கே ட்ராக்கிங் டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக். அடுத்து அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே நம்மளுடைய சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன் எந்த டைமில் எந்த டேட்டில் அப்பியர் ஆகணும் அப்படின்றத இங்கே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஆல் டேல நைட் 12 மணிலேருந்து 6 PM வரைக்கும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. ஈவன் நீங்கள் ஆல் டேலேருந்து வீக் டேஸ் இல்லைனா வீக்கெண்ட் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டேட்டா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷன் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிவ் ஆடுக்கு சைட்லிங்க் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு சைட்லிங்க் அசெட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.